தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். வடக்கில் பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டுக்குள் காணப்படுகின்ற சில மாவீர துயிலும் இல்லங்களை இம்மாத இறுதிக்குள் விடுவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். நாட்டை குட்டிச்சுவராக்கிய வங்குரோத்து அரசியல்வாதிகள் இணைந்து ஆட்சியை கலைக்கப் போவதாக கூக்குரலிட்டு வருகின்றனர். நாட்டை சீரழித்த வரலாற்றை மாற்றியவர்கள் நாட்டை 70 வருட காலத்துக்கு மேலாக சீரழித்த வரலாற்றை எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாற்றியமைத்து அனைத்து இன மத மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு தாய்நாட்டை கட்டியெழுப்பி வருகின்றோம். கடந்த காலங்களில் குடும்பமாக நாட்டை சூறையாடியவர்கள் துரத்தப்பட்ட நிலையில் நேர்மையான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை எமது அரசாங்கம் முன்னெடுத்து வருவதை சகித்துக் கொள்ள முடியாத கூட்டம் இனவாதத்தை தூண்ட முனைகிறது. எமது அரசாங்கம் தமிழ் மக்கள் யுத்தத்தில் இறந்த மாவீரர்களை நினைவு கூறுவதற்கு எந்த தடையையும் ஏற்படுத்தவில்லை. கடந்த காலங்களில் நினைவிடங்கள் உடைக்கப்பட்ட, கொடிகள் அறுத்தறியப்பட்ட வரலாறுகளையும் மாற்றி பூரணமாக நினைவு கூறும் உரிமையை வழங்கியது எமது அரசாங்கமே என்று தெரிவித்துள்ளார். அரசுக்கு எதிராக நுகேகுடையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பேரணியை அலிபாபாவும் 400 திருடர்களும் என்று தேசிய மக்கள் சக்தி தரப்பு கடுமையாக விமர்சித்துள்ளது. நாமல் ராஜபக்ச எம்பி திருடர்களின் இளவரசர் என்றும் அனுர தரப்பு விளாசி தள்ளியுள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இந்த விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். தற்போது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற சந்தேக நபர்களை தடுத்து வைத்து குற்றம் சாட்டுவதற்கான சட்டமூலம் ஒன்று அடுத்த மாதம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த சட்டமூலம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் மாற்றாக அமையாது. பதிலாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை குறிவைத்து முக்கிய குற்றவாளிகளுக்கு எதிராக அதிகாரிகளுக்கு அதிக அதிகாரங்களை வழங்கும் வகையில் இந்த சட்டமூலம் வரையப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு தீங்கு விளைவிக்கும் எந்தவொரு வெளிநாட்டவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் தலைவர் கேவா வசம் தெரிவித்துள்ளார். இலங்கையின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் சமூக ஊடக பதிவுகளை சுற்றுலா மேம்பாட்டு பணியகம் கண்காணித்து வருகிறது. பெலிகம சுற்றுலா வலயத்தில் உள்ளூர் நபருடன் ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணி வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை காட்டும் காணொலியை சமூக ஊடக தளங்களில் பதிவேற்றியுள்ளமை குறித்து எச்சரிக்கை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அசஸ்ம நலன்புரி உதவி திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை தகுதி பெற்று இன்னும் வங்கிக் கணக்கை திறக்காத பயனாளிகள் வங்கிக் கணக்குகளை விரைவில் திறக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வங்கிக் கணக்குகள் இல்லாததால் முந்தைய ஆண்டில் 43,703 அசஸ்ம பயனாளிகள் தங்கள் உரிமை பலன்களை பெறவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக தகுதியான பயனாளிகள் தங்கள் பலன்களை பெற முடியாமல் போகலாம் அல்லது இழக்க நேரிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி பொது தராதர உயர்தர இறுதி பரீட்சையில் வினாத்தாள் கசிந்ததாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக பொருளியல் விஞ்ஞானம் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானது என குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த வினாத்தாள் கசிவு தொடர்பில் விசாரணை நடத்துமாறு பரீட்சைகள் திணைக்களம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்துள்ளது. கண்டி நகரை அண்டிய பகுதிகளில் பரீட்சை நிலையங்களை கொண்ட கேகாலை மற்றும் மாவனெல்லை பகுதி மாணவர்கள் பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல கடும் சிரமங்களை எதிர்கொண்டால் தமக்கு மிக அருகிலுள்ள பரீட்சை நிலையத்தில் பரீட்சை எழுதுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கேகாலை மாவட்ட செயலாளர் ஜெகத் எம் கேரத் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட வாகனங்களில் மாற்று வீதிகளை பயன்படுத்தியோ அல்லது ரயில் சேவையையோ பயன்படுத்தி தமது பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல முடியாத மாணவர்களுக்கு மட்டுமே குறித்த வசதி வழங்கப்பட்டுள்ளது. இரத்தினபுரி எம்பிலிப்பட்டி வீதியில் உள்ள உடவளவ பகுதியில் நடந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கார் ஒன்று பேருந்துடன் மோதியதிலே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்த காரின் ஓட்டுநர் எம்பிலிப்பட்டிய
வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் படல் கும்புர மூனகம பகுதியைச் சேர்ந்த 51 வயதுடையவர் ஆவார். இதற்கிடையில் பாணந்துறை களுத்துறை வீதியில் நடந்த விபத்தில் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் கடந்த மாதங்களாக கட்டுப்பாட்டில் இருந்த டெங்கு தொற்று கடந்த 2 வாரங்களுக்குள் வேகமாக அதிகரித்து அபாய நிலையை எட்டியுள்ளது என்று யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் எச்சரித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்குவதற்கு மாவட்டத்தில் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகின்ற அரசியல் தரப்பு ஒன்றின் ஆதரவுள்ள சிறு குழுவினர் தடையாக உள்ளனர். இதனால் இம்மாவட்ட மக்கள் மிகவும் ஆபத்தான நோய் மற்றும் நெருக்கடிகளுக்கு முகங்கொடுப்பதோடு மாவட்டத்தின் அபிவிருத்திக்கும் தடை ஏற்பட்டுள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளருமான மு. சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மக்களுக்கு குடிநீரை வழங்குவதற்கான தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபை கிளிநொச்சி குளத்தில் இருந்து நீரை பெற்று சுத்திகரித்து வழங்கி வருகிறது. ஆனால் கிளிநொச்சி குளமானது கிளிநொச்சி நகரின் அனைத்து கழிவுகளும் வந்து சேர்கின்ற குளமாக காணப்படுவதோடு கிளிநொச்சி குளம் மற்றும் அதன் நீரேந்து பகுதிகளை ஆக்கிரமித்து குடியேறியுள்ளவர்களின் மலக்கழிவுகளும் கிளிநொச்சி குளத்திற்கு வருகின்றது. இதன் காரணமாக கிளிநொச்சி குளம் கழிவுகள் நிறைந்த குளமாக காணப்படுகிறது. இதன் காரணமாக அந்த நீரை குடிநீராக பயன்படுத்துகின்ற மக்களில் பலர் நிரந்தர சிறுநீரக நோய் தாக்கத்துக்குள்ளாகியுள்ளனர். எனவே இதற்கு விரைவில் உரிய தீர்வு காணப்படவில்லை எனில் பாதிக்கப்பட்ட மக்களுடன் வீதியில் இறக்க வேண்டி ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சங்காடி, சண்டிலிப்பாய் மற்றும் காரைநகர் பிரதேச மக்களின் நலனை கருத்தில் கொண்டு 782 வழித்தட பேருந்து சேவையில் புதிய இணைப்பு செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு காரைநகர் இடையே போக்குவரத்தில் ஈடுபடும் அரசு பேருந்து கொழும்பிலிருந்து வந்து அதிகாலை 5 மணியளவில் யாழ்ப்பாணம் தொடருந்து நிலையத்திற்கு சென்று அங்குள்ள பயணிகளை ஏற்றியவாறு யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்துக்கு வரும். பின்னர் அங்கிருந்து 5:50 மணிக்கு வழமை போல் காரைநகர் நோக்கி போக்குவரத்து சேவையில் ஈடுபடும். அதுபோல பிற்பகல் 6:20 மணிக்கு யாழ்ப்பாணம் தொடருந்து நிலையத்திற்கு சென்று அங்குள்ள பயணிகளை ஏற்றியவாறு காரைநகர் நோக்கி போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் என காரைநகர் அரசு போக்குவரத்து சாலை முகாமையாளர் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து அரசாங்க எதிர்க்கும் வகையிலான எதிர்க்கட்சியின் திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தவும் இதற்காக அதன் நிறுவன பலத்தை பலப்படுத்தவும் முழு எதிர்க்கட்சியும் முடிவு செய்துள்ளது. அதன்படி அரசாங்கத்தின் ஒரு வருட போக்கை மக்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிவாரணங்களை வழங்காததை விமர்சிக்கவும் பட்ஜெட்டின் தோல்வி குறித்து மக்களுக்கு சொல்லவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தலும் அடுத்த ஆண்டு நடைபெற வாய்ப்புள்ளதால் அனைத்து எதிர்க்கட்சிகளும் இணைந்து இந்த பணியை செய்ய வேண்டும் என்று முன்மொழியப்பட்டுள்ளது. நாட்டில் பெய்து வரும் கனமழை காரணமாக 12 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட ஆரம்பகால மண்சரிவு எச்சரிக்கை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிலையம் வெளியிட்ட மண்சரிவு எச்சரிக்கைகள் நேற்று பிற்பகல் 2:30 மணி முதல் இன்று பிற்பகல் 2:30 மணி வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9ஆக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தொடரும் மழையுடனான வானிலை காரணமாக பல பிரதேசங்களில் வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் சில இடங்களில் வீதிகளில் கற்பாறைகள் சரிந்து வீழ்ந்த சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அனைத்து சாரதி அனுமதி பத்திரங்களும் அடுத்த பிப்ரவரி மாதத்துக்குள் அச்சிடப்படும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன் பிறகு வழக்கம் போல் தினமும் சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படும் என அதன் ஆணையாளர் ஜெனரல் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.